போட்டு எங்க குருசாமி பேச்ச கேட்டு மாலை போட்டு கன்னி மூல கணபதியை வேண்டிக்கிட்டு கார்த்திகை முதல் தேதி மாலை இட்டு சாமியே ஐயப்போ ஐயப்போ நீ வையப்போ சாமியே ஐயப்போ ஐயப்போ நீ வையப்போ ஐயப்போ வையப்போ அல்லா விட்டான் வையப்போ ஐயப்போ வையப்போ அல்லா விட்டான் வையப்போ சாமியே சரணம் சாப்பாடு வரணும் சாமியே சரணம் சாப்பாடு வரணும் ஐயப்ப சரணம் அப்பளவடை வரணும் ஐயப்ப சரணம் அப்பளவடை வரணும் பம்பா நதி வாசா பண்டிகரி போச்சா பம்பா நதி வாசா பண்டிகரி போச்சா எரிமலை வாசா எரிவலை போச்சா எரிமலை வாசா எரிவலை போச்சா குங்குமம் பட்டி உனக்கப்பா ஒற்று பாட்டி எனக்கப்பா குங்குமம் பட்டி உனக்கப்பா ஒற்று பாட்டி எனக்கப்பா சந்தன பட்டி உனக்கு
உனக்கப்பா சாரே பொட்டலா எனக்கப்பா கற்பூர ஜோதி உனக்கப்பா கஞ்சா தூள் எனக்கப்பா அஞ்சு மாலை உனக்கப்பா அஞ்சு பொட்டலா எனக்கப்பா அஞ்சு மாலை உனக்கப்பா அஞ்சு பொட்டலா எனக்கப்பா புலி வாகனம் உனக்கப்பா பொம்னட்டி வாகனம் எனக்கப்பா கள்ளக்கண்டா கள்ளக்கண்டா நாயக்கண்டா நாயக்கண்டா ஓம் ஓம் ஐயப்பா 9 இட்லி வையப்பா சாமியே ஐயப்பா சாம்பார் சட்டி வையப்பா சாமியே மகாராஜா அடிக்கிட்டு அவர் இஷ்டம் சொல்லி கூட நீ மகாராஜா நீயா குடுக்கல வந்தா போது மகாராஜா பேசாதீங்க ஏன்டா அடங்கல வச்சுங்க வீரமணி ஓ இது எப்பேற்பட்ட சபை சபை லட்சுமி கடாட்சம் சபை லட்சுமி கடாட்சம் படித்த மாமேதை அமரக்கூடிய சபை மாமேதைகள் 4 வர்ணத்தார் யார் யார் 4 வர்ணத்தார் மாதா பிதா குரு இதே தெய்வம் இதோ மாதா பிதா குரு இதோ தெய்வம் ஆமா இந்த மாதா பிதா குரு தெய்வம் தெய்வம் மற்றும் இங்குள்ள நாடக நண்பர்கள் வெளியூரில் இருந்து ஆமா நாடகத்தை கண்டுகளிக்க வந்த ஆமா வெளியூர் நண்பர்கள் அயலூர் நாடக நண்பர்கள் மற்றும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஆமா இந்த சிறியவனி வணக்கம் வணக்கம் மகாராஜா நல்லா இருக்கு நல்லா இருந்தா தப்பா சொன்னா வணக்கம் வச்சா பதில் வணக்கம் வைக்கிறா மகாராஜாடா வணக்கம் மகாராஜா சரி போனால் போகட்டும் அதை விடு மகாராஜா நான் என்ன இத புடி இதுக்கு மகாராஜன் யாரு ஊரு பேரு இந்த பெருத்த சபையரி கூறு சொல்றவா ஓடியா ஏண்டாலும் போட்டா இல்ல யார் என்று விளக்கம் பொன்னாச்சேரியா நந்தமே கோயில் அமைந்திருக்கு வைகுந்தமே வண்டி போட்டேன் வைகுந்தமே கோயிலாய் அமைந்திருக்கு வைகுந்தமே பொற்புடமா அமைந்தோர் இல்லையா ஸ்ரீமன் நமோ நாராயணமூர்த்தி இருக்கின்றாரு ஆமா அண்ணவருக்கு
உந்தியிலே உற்பணமான உந்தினா அதாவது தொப்புளிலே உற்பணமான தொப்புல உற்பணமான சதுர்முக நான்முக சித்திப்பு கர்த்தா பிரம்மதேவ மகாராஜ் நெவர் மேல பட்டு போய் போன பாட்டு பொறம்ப பையன் வாடா எங்க போற கல்ல தமிழ் வாங்க முடியாதுங்களா அவர் பேர் நான் சொன்னாரியா பிரம்மதேவன் சிருஷ்டிக்க கூடிய இந்த கம்யூனிட்டி தான் மனமா தேர்ந்துக்கிறான் ஏன்னா என் பொண்டாட்டி கேட்டான் ஏடா கம்யூனிட்டியா நான் பொறம்ப பையா ஏடா அண்ணன் காவடி பையா அப்படி என் பொண்டாட்டி என்ன கேட்டா என்ன கேக்குறா தினந்தோறும் நைட்டு போல ஆட்டாட போயிட்டா பகல வந்து படுத்து தூங்குறியா வீட்டுல இருக்கிற ஆடு மாடு மேய்க்கிற வேலை அண்டை கொத்துற வேலை களை வெட்டுற வேலை தண்ணி இறக்கிற வேலை இப்ப இந்த வேலை எவ செய்வாங்க கேக்குறான் ஆனா என் பொண்டாட்டி கேட்டா உன்னை எவன் படைச்சானோ அந்த கம்யூனிட்டி பார்த்தா கொடப்ப கட்டையால அடிப்புன்னு சொல்லிக்கிறான் இந்த கம்யூனிட்டி எடுத்து போய் என் பொண்டாட்டி விட்டா அடிப்பாங்க ஏன்னு கேக்குறான் ஏன்னா வந்து ஓரம் வந்து வச்சு படிக்கிறாரு என்னடா ஓரம் வந்து ஒருத்தனை கண்ணு குருடா படிக்கிறாரு காது செவுடா படிக்கிறாரு ஊமையா படிக்கிறாரு கால் நொண்டியா படிக்கிறாரு முடவம் படிக்கிறாரு ஒருத்தனை பணக்காரா படிக்கிறாரு ஒருத்தர் ஏழையா படிக்கிறாரு இது மாதிரி எதுக்கு ஓரம் வந்து படிக்கிறாரு அது மட்டும் இல்ல என் சொந்த தம்பி என் கூட பிறந்த தம்பி அவன் வந்து பிறவிலே ஊமை நேரா போன செட்டியார் கடைக்கு போய் செட்டியார் கல்ல செட்டியார் ஆள் இல்ல செட்டியார் பொண்ணுதான் இருந்துச்சு அந்த பொண்ணுட்டு போய் சொல்கிறான் இப்படி சொன்ன அந்த செட்டியார் போடுங்க பார்த்தா ஐயோ அம்மா வாயில எடுத்து போய் அவங்க சொந்தக்காரு மாமா அவங்க அப்பா அண்ணா மச்சான் எல்லாரும் கூட்டிட்டு வரான் எப்பா அத வந்து நம்ம கடைக்கு அவன் என்ன தப்பா கூப்பிடுறான் அப்படின்னு சொன்ன என் தம்பி இந்த கம்பத்துல கட்டி வச்சு அடிக்கிறாங்க அந்த நேரத்துல குறுக்கால போன பாரு ஏங்க என் தம்பி எதுக்கு அடிக்கிறீங்க ஏய் தம்பி என்ன பண்ணா என் பொண்ணு தப்பா என்ன கூப்பிடுறான்டா அப்படி சொன்னாங்க ஏடா சுதிமதி கிட்ட சோழ போய் விட்டா உன் தம்பி கேக்குறா என் தம்பி வந்து அவன் அடிச்சாங்க பத்தி அவளை கேக்குறான் ஏடா கூறு கட்ட குக்கருங்களா அவன் பிறவிலே ஊமன் தான் தெரியுது அவன் எது தப்பா கூப்பிட்டான் அவன் என்னடா கூப்பிட்டான் ஏடாடே மெட்டுங்களா அவன் அப்படி கேட்கல இப்படின்னா 5-0-1 501 துணி சோப்பு எப்படி துவைப்பா இப்படிதான் துவைப்பா 501 துணி சோப்பு கேட்டா நீ அவளை தப்பா நினைச்சு அடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு இது மாதிரி எதுக்கு ஊமையா படிச்சா இது மாதிரி எதுக்கு படிச்சா சொல்றேன் வைகுந்தமே கோயில் அமைந்தருளிய ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி ஆமா உந்தியிலே பிறந்த பிரம்மதேவன் நன்றாக புரிந்து கொண்டா என்ன பண்ற என்ன தொழில் செய்யற ஏதாவது தெரியுமா என்ன தொழில் பண்ற எனக்கு அப்படி தெரியும் அதாவது உந்தி கமலத்திலே பிறந்த பின்பு எனது தந்தையாகிய மகாவிஷ்ணு என்னை அழித்து மகனே பிரம்மதேவா இந்த பூமியிலே பிறந்து விட்டால் அனைவரும் ஏதாவது ஒரு தொழில் செய்தாகவே வேண்டும். என்ன செய்யணும்? தொழில் செய்ய வேண்டும். கண்டிப்பாக செய்தாக வேண்டும். நான் ஒரு தொழில் பண்ணா ஆமா அவன் பொண்டாட்டி மாதிரி விபச்சாரம் பண்ணணும். பண்றான் 10 ரூபாய்க்கு சாப்பிட்டா 10 ரூபாய்க்கு சாப்பிட்டா 10 ரூபாய்க்கு சாப்பிட்டான்னு 10 ரூபாய்க்கு சாப்பிட்டா ஏய் சப்போட்டா போடா அழைத்து ஏதாவது ஒரு தொழில் செய்யும்படி உலகத்தில் இருப்பதோ 3 தொழில் படைத்தல் காத்தல் அழித்தல் என்னை அழித்து மகனே பிரம்மதேவா நீ என்ன இந்த மானுட மக்களை மானுட மக்களை படைக்கும் சிருஷ்டிப்பு கர்த்தா அவர்களை செய்யும்படி என்னிடம் தெரிவித்தார். கூப்பிட்டு சொன்னா நம்மளால ஒரு தொழில் செய்ய முடியுமா? தொழில் முடியாதுங்க. தந்தையே நான் என்ன தந்தையே படைக்க வேண்டும் என்று கூறுகிறீர்கள். எப்படி படைப்பது மையமாக வைத்து படைக்கிறது தந்தையோ மகனே பிரம்மதேவா வேதமோ 4 வேதம் என்பது 4 என்னென்ன ரிக் எதர் சாம அதர்வனம் ரிக் சாம யசுர் அதர்வனம் இந்த 4 வேதத்தை மையமாக வைத்து
மானுட மக்களை பாமர மக்களை படைத்து ஆமா அவரது காதிலே பிறவி சஞ்சீவி மந்திரத்தை ஓதித்தால் உயிர் வந்துவிடும். உயிர் வந்துவிடும். எப்படி? பிறவி சஞ்சீவி மந்திரத்தை பிறவி சஞ்சீவி மந்திரத்தை அவன் காதிலே போதித்தால் அவனுக்கு உயிர் வந்துவிடும். உயிராகப்பட்டது வந்துவிடும். இப்படி என்னிடம் தெரிவித்தார். ஆமா. நான் என்ன முதலாகவே இடது கால் பெருவிரலும் வலது கால் பெருவிரலும் முதலாக ஆமா பிரங்கி மற்றும் தச்சகன் என்று இருவரை உற்பத்தி செய்தேன். யாரு? பிரங்கி தச்சகன் என்று ஒருவனும் தச்சகன் என்று ஒருவனும். ஆமா ஆமா. தச்சகனுக்கும் பர்ணகால தீபாவளி திருமணம் செய்து முடித்து ஆமா 49 பெண் பிள்ளைகளை பெற்றான். 49 பெண் பிள்ளைகளை பெற்றான். 49 அவற்றை சந்திரனுக்கு 27 அகஸ்திய முனிவருக்கு ஆமா அகஸ்திய முனிவருக்கு 13 ஆமா 13 காசியப்ப முனிவருக்கு 11 கொடுத்தான். காசியப்ப முனிவருக்கு கொடுத்தான் 11. ஆமா. திதி அதித்தி புரோதவசை ஆமா தனுர் தழை தாமிரை என்று 11 பெண்ணை கொடுத்தான். 11 பெண்ணிலே முதலாக திதிக்கு 33 கோடி தேவர்களும் 33 கோடி தேவர்களும் யாருக்கு? காசியப்பருக்கும் திதிக்கும் பிறந்தவர்கள் 3 கோடி தேவர்கள். ஆமா. அதுவே அதித்திக்கும் காசியப்பருக்கும் அதித்திக்கும் 66 கோடி அசுரர்கள் கௌடர்கள் பிறந்தார்கள். 66 கோடி அசுரர்கள் பிறந்தார்கள். ஆமா. இவற்றை இந்த 13 பெண்களால தான் இந்த பூமி ஆமா உற்பத்தியானது. உற்பத்தி ஏறி வருகிறது. இந்த 13 பெண்களால ஆமா எறும்பு கடை முதல் யானை தலைவரை இதற்கு உட்பட்ட 84,100,000 ஜீவ பேதங்களும் இவற்றுக்குள் அடக்கம். இதை யார் படித்துக் கொண்டு வருவது? நீதான் படிக்கிறீங்க. நான் தான் படிச்சுன்னு வரேன். இப்படி இருக்கும்போது யார் பெரிய ஆளு? நீதான் பெரிய ஆளு. நாம தான் பெரிய ஆளு. ஒரு நாள் இதே மாதிரி நான் என் தந்தையும் எதை பேசுங்கிறீங்க? கைது மேல கத்திங்கிறீங்க மாதிரி பேசுறீங்க. அது பேர் எனக்கும் என் தந்தைக்கும் ஒரு போட்டி பெரியவங்க. உலகத்துல யார் பெரியவர்? இப்ப உழுது உரம் விதை போட்டால்தான் என்ன செய்ய முடியும்? களை வெட்ட முடியும், உரம் போட முடியும், தண்ணி காட்ட முடியும், கடைசியில் அறுவடை பண்ண முடியும். பண்ண முடியாம களை வெட்ட முடியுமா? முடியாதுங்க. அறுவடை செய்ய முடியுமா? வேற மாநிலத்துல போய் களை வெட்டினா போடணும். எப்படி வரும்? அதானே கரம்புல போய் களை வெட்டின பயிர் வருமா? ஒரு பயிர் வராது. நான் என்ன சொன்னேன்? நான் படைச்சாதான் அவனை காக்க முடியும், ஒருத்தன் அவனை அழிக்க முடியும். படைக்கவே இல்லைன்னா நீ எவனை போய் அழிப்ப? உண்மைதாங்க. எவனை போய் அழிப்ப? எவனுக்கு நீ சோறு போடுவ? யாருக்கு சாப்பாடு கிடையாது. ஆமா. அதே நான் தந்தையிடத்திலே தெரிவித்தேன், நானே பெரியவன் என்று. அதற்கு இந்த சண்டை யாரிடம் சென்றது? நேரா கைலாயம் போனது. கைலாயத்திற்கு சென்று அதோ என்ன ஈஸ்வரனிடம் எங்கள் சண்டையை அவரோ ஏண்டா இந்த படைத்தல் தொழிலை செய்து கொண்டிருக்கிற நானு ஆட்டக்காரதான் பேசிக்கிறீங்க. இவங்களுக்கு என்ன? இந்த உலகத்துல சிறந்த கடவுள் நாம் தான். அதனால இவங்களுக்கு ஒரு பாடத்தை புகட்டியாக அவன் பிள்ளைக்கு 2 பேத்துக்கும் ஒரு பாடத்தை புகட்டியாக வேண்டும் என்று என்ன பண்ணாரு தெரியுமா? அழியாத தீப ஒளி சுடராக அடிமுடி காணாமல் அடியும் முடியும் காணாமல் உயர்ந்து நின்றார். அண்டத்துக்கு பூமிக்கு ஒரே உருவமாக நின்றார். அப்பொழுது இருவரையும் அழைத்து யார் முதலில் என்னுடைய பாதத்தை பார்க்கிறீர்களோ அவரே பெரியவன். அடிய முடிய யார் முதலில் பார்க்கிறீங்களோ அவளே பெரியவன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தந்தையோ பன்றி உருவம் கொண்டு நேரா ஒரு பாதத்தை பக்கத்துல போயிட்டு நான் என்ன பண்ண? நாம் ஏறக்கூடிய வாகனம் என்ன வாங்கணும்? அன்னப்பச்சி வாங்கணும். அன்னப்பச்சி வாகனம். ஆமா. இந்த அன்ன பறவைக்கு தனி ஒரு குணம் உண்டு. என்ன தற்பெருமை? பறவைகளிலே பாலையும் நீரையும் சேர்த்து வைத்தா அந்த பாலை மட்டும் தனியா குடிச்சு எடுக்கிற பறவை. எப்படி மகாராஜா? பாலையும் தண்ணியையும் அவர் அம்மா திறமையா பேசுங்கிறாரு, நீ மட்டும் பேசுங்க. அவர் மரியாதை கொடுக்க மாட்டேங்க.
இங்க வந்தா ஒரு ஆள் கூட பேச்சு வராது. என்னதான் பேசுங்க அம்மா? உனக்கு ஏறக்கூடிய அன்னப்பச்சி வாகனம் தண்ணியும் பாலையும் சேர்த்து வைத்தா தண்ணியை தவிர்த்து பாலை மட்டுமே உணவாக எடுத்துக்கொள்ளும். ஓ, அப்படிப்பட்ட பறவை. அப்படி நான் அமரக்கூடிய வாகனம். அப்படி ஒரு சிறப்பு அந்த பறவை. இந்த அன்னப்பச்சி வாகனம் மட்டும் இப்ப இருந்திருந்தா ஒரு தக்காளி கூட பால்ல தண்ணி கலக்க முடியாது. கரெக்டா கண்டுபிடிச்சிடும் அந்த வாகனம். போனால் போகட்டும். ஆமா, நான் என்ன ஈஸ்வரனுடைய அன்னப்பச்சி வாகனம் ஏறி அன்னிப்பட்சி வாகனத்துல ஏறி உயர ஜடாமுடியை காண்பதற்கு ஆமா புறப்பட்டு போயினாதான் இருக்கணும். பல யுகங்களா போறேன். ஆமா, என்ன ஆச்சு? வரவே முடியல. ஒரு பொருள் கீழ இருந்து எடுத்து மேல போட்டா மேல போய் என்ன வரும்? உடனே கீழே வரும். நாம என்ன பண்றோம்? போறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது? வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது? அம்மா நாள் ஆகுமா? அப்படி போயினே இருக்கும்போது இந்த அன்னப்பறவை இருக்குது பாரு. பல 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 கொட்டி வச்சுமே. ஆமா, பூரா கொட்டுது. கோயில் மாதிரி இருக்குது. அந்த நேரத்துல மேல இருந்து சிவனுடைய முடியிலிருந்து ஜடாமுடியிலிருந்து ஒரு தாழம்பூ தாழம்பூவாப்பட்டது கீழே நோக்கி வந்து கொண்டிருக்கு. நான் என்ன தாழம்பூவே, நீ எங்க இருந்து வர்ற அப்படின்னு கேட்டேன். ஆமா, என்ன கேட்டேன்? எங்க இருந்து வருகிறாய்? அதுவோ நான் சிவனுடைய ஜடாமுடியிலிருந்து கீழே வந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு தெரியுது. ஆமா, மேல இருந்து வர்ற தாழம்பூவே இவ்வளவு நேரம் வந்துனா நாம இங்க இருந்து எப்ப மேல போறது? எப்ப சிவனுடைய ஜடாமுடியை பாக்குறது? திரும்பி வருமா? கீழே வர முடியாதுங்க. அதனால நான் என்ன பண்ணேன்? தாழம்பூவே, நீயும் எனக்கு ஒரு உதவி செய்தாக வேண்டும். ஒரு உதவி செய்யாக வேண்டும். ஆமா, அது என்ன சொன்னது? என்ன உதவி என்று கேட்டது. ஆமா, நாளை கைலாயத்திலே ஒரு கூட்டம் கூடும். அதிலே நீ என்ன எனக்கு ஒரு உதவி செய்தாக வேண்டும். சிவனுடைய ஜடாமுடியை பிரம்மதேவர் வந்து பார்த்தார். அதற்கு நானே சாட்சி என்று ஒரு பொய் சாட்சி சொல்ல வேண்டும். ஆமா என்று தெரிவித்து ஜடாமுடியும் ஒப்புக்கொண்டு விட்டது. ஜடாமுடியை பார்த்ததாக தாழம்பூ ஒப்புக்கொண்டு விட்டது. இருவரும் எங்க போற மறானால கைலாயம் போறோம். ஆமா, எல்லாம் தேவர் மூவர் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆமா, என்னுடைய தகப்பன் மகாவிஷ்ணு கூப்பிடுறாங்க. மகாவிஷ்ணு, நீ என்னடா சிவனுடைய பாதத்தை பாக்கணும்னு போனியே? ஆமா, பாத்தியா என்று கேக்குறாங்க. பாத்தியா? எங்க அப்பா போய் கைய கட்டி பாய பொத்தி எப்பா அடி பாதத்தை பார்க்க முடியல. நான் ஒத்துக்கிறேன்னு தோல்வி ஒப்புக்கொண்டு போயிட்டான். நான் என்ன பண்ணேன்? டேய் பிரம்மதேவா ஆடான்னாங்க. எப்படி போறோம்? அப்படியே எப்படி போய் நிக்கிறோம்? ஏன்டா நாம ஏன் பயப்படணும்? நம்மளுக்கு தான் சாட்சி இருக்குது. பயப்படலாமா? பயப்படக்கூடாது. போய் என்னடா பிரம்மதேவா சிவனுடைய முடிய பார்க்க போனியே, ஜடாபாரத்தை கண்டுட்டா பாத்தியான்னு கேட்டாங்க. ஆமா, நான் பார்த்தேன். எப்படி? நான் பார்த்துட்டேன். ஆமா, நீ பார்த்தேன்னு சொல்றியே. ஆமா, என்னடா சாட்சின்னு கேக்குறாங்க. சாட்சினால ஒரு சட்டத்துல ஏத்துங்க. ஆமா, நான் என்ன இதோ நான் சிவனுடைய ஜடாமுடியை பார்த்தேன். அதுக்கு இந்த தாழம்பூவே சாட்சின்னு சொன்னா. தாழம்பூ சாட்சி வேணா நீங்க கேட்டு பாருங்க. இது என்ன பண்ணாரு? சிவன் பார்த்துனே இருந்தாரு. ஆமா, ஏண்டா நீ ஜடாமுடியை பார்க்க போயிருந்தா நம்ம மூஞ்ச கண்ணு தாண்டி மேல போயிருப்பான். ஆமா, அப்படின்னு போயிருந்தா நம்ம கண்ணுல அகப்பட்டிருப்பான். நம்ம கண்ணுல வரவில்லை. அதனால தாழம்பூவை கேட்டாரு. ஆமா, பிரம்மதேவன் வந்தான், ஜடாமுடியை பார்த்தா, அதற்கு நானே சாட்சி அப்படி என்று தெரிவித்து. ஆமா, ஈஸ்வரனும் யோசித்து பார்த்து விட்டு பொய் சாட்சி கூறிய காரணத்தால ஞானதிஷ்டி அறிகிறாரு. பாகலர் ஞானதிஷ்டில பார்த்துட்டு தாழம்பூ பொய் சொல்றது தெரிஞ்சு போச்சு. தாழம்பூவை பிரம்மதேவ பொய் சொல்றது தெரிஞ்சு போச்சு. தாழம்பூ கூப்பிட்டு, நீ சிவனுடைய ஜடாமுடிய பிரம்ம பார்க்கவே இல்ல, நீ எதுக்கு பார்த்தன பொய் சொன்ன அப்படின்னு சொல்லி இதுக்கு மேல நீ எந்த ஒரு பூஜைக்கும் ஏற்படாத ஒரு மலரா போவான சாபத்தை. அதே மாதிரி எந்த பெண்கள் தலையிலையும் கூடுவதற்கு தகுதி இல்லாத மலரா போ என்று தாழம்பூக்கு சாபம் அளித்து விட்டார். மீறி தலையில சூடினால் அவர்கள் கைம்பெண்ணாக போய்விடுவார்கள் என்று சாபம் அளித்து விட்டார். அப்படி சாபம் அளிக்க, டேய் வீரமணி, அடுத்து நம்மள தான் பாக்குறோம். நம்மள பார்த்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? டேய் கை கால்லாம் ஒசிருக்கு. அப்படி இருக்க போய் பிரம்மதேவா, நீ என்னிடமே போய் கூறியதால உனக்கு இந்த பூலோகத்துல எங்கேயுமே கோயிலே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. சாபம் அளித்து விட்டார். அதனால அந்த சாபத்தை கேட்டதுல இருந்து இன்னை வரைக்கும் எங்கேயுமே ஒரு பொய் சொன்னது இல்ல, ஒரு லஞ்சம் வாங்கினது இல்ல. உலகத்திலே லஞ்சம் வாங்காத ஒரே அதிகாரி நீதான். ஆமா, இல்லங்க, உலகத்திலே லஞ்சம் வாங்காத ஒரு அதிகாரி இருக்கிறாரு. போலீஸ்கார் தான் வாங்க மாட்டார் லஞ்சம். மீண்டும் தெரிவி அந்த தெரு வைக்க போறியா? குண்டல காத்து
மார்பில் அமர்ந்திருக்கக்கூடிய மார்பில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆமா மார்பதக்கமும் மார்பதக்கமும் அமர்ந்திருக்கக்கூடிய ஆமா கிரீடமும் மணிமகுடமும் காலிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஆமா அண்டை வண்டயமும் அண்டை வண்டயமும் எவனமாக இருக்கிறது பல பல இருக்குது ஐயா. அது என்ன வரும் நாம் வந்து ஆமாங்க ரொம்ப நேரம் ஆகி போச்சு. நாம் என்ன கைலாயத்தில் நின்றேதோ வாசக்குடி ஆயிப்போ பேஜையா இது அயோத்தி நிலத்தை சேர்ந்தக்கூடிய இத பாரதி என்று சொல்லக்கூடிய அன்பர் இத பிரமத அழைக்கக்கூடிய காத்தி என்பவரை பாராட்டி 500 அளித்துள்ளார். அந்த குடும்பத்தில் வீரபத்ர சுவாமி துறை இருந்து அருளை பாலிக்கு அப்படியே பற்றி சொல்லி எடப்பாளைய கொட்டாவை சேர்ந்த ஆறுவீர் அம்மா பவுன் என்று சொல்லக்கூடிய அம்மா தன்னுடைய பேரனுக்கு தம்பி பெத்த மகனோட பேரப்பிள்ளை தான் பாசம் தன்னுடைய பேரனுக்காக வேண்டி ரூபாய் 500 அளித்துள்ளார். அந்த குடும்பத்திலே வீரபத்ர சுவாமி துணை இருந்து பட்டிப்பறித்து பால் பணம் கொண்ட அப்பனை பற்றி அண்ணாநகர் கிராமத்தில் வசிக்கக்கூடிய ஏழுமலை டைலர் வீரத்து சுவாமிக்காக அளிக்கப்பட்ட ரூபாய் 100. அதை நீயே சொல்லிட்டே போ. பேஜையா அயோத்தி நகரத்தை சேர்ந்த ரமேஷ் என்று சொல்லக்கூடிய ஆறுவீர் அன்பர் இதை வீரபத்ர சாமி பாதகலைக்காக வேண்டி ரூபாய் 100 அளித்துள்ளார். அந்த குடும்பத்திலே வீரபத்ர சாமி துணை இருந்து நல்ல அருளை பலிக்க பேசுற இதே போட்டு பேஜையா நாராயணோப்பத்தை சேர்ந்த சுரேஷ் என்று சொல்லக்கூடிய ஆறுவீர் அன்பர் சுரேஷ் என்று சொல்லக்கூடிய அன்பர் இதை பிரமதம் அளிக்கக்கூடிய அன்பரை பாராட்டி ரூபாய் 200 எடுத்துள்ளார். அந்த குடும்பத்திலே வீரபத்ர சுவாமி துணை இருந்து நல்ல அருளை பாலிக்க அப்படி பற்றி ஐயா தினந்தோறும் ஆமா சத்தம் அதிகமாக கேட்கிறது. நாம் என்ன கைலாயம் சென்று காத்திட்டு வருவோமா? கைலாயம் வந்து விட்டோம். ஆமா